நரம்பு பாதிப்புனா ஏதோ இழுக்கிறது மட்டும்தான் நரம்பு பாதிப்புகள். அதையும் தாண்டி என்னென்ன நிலைகள்ல நரம்பு பாதிப்பு. ஸோ இந்த நரம்பு பாதிப்புக்கு முக்கியமான சத்துக்கள் என்ன? இந்த சத்துக்கள் நம்ம உணவுல நமக்கு கிடைக்காமல் போனதற்குரிய காரணம் என்ன? என்ன உணவு எடுத்தா இந்த சத்துக்கள் நமக்கு நல்ல ஒரு இதா அவைலபிள் ஆகும்? டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது பாதிக்கப்பட்ட நரம்புகளை நம்ம திருப்பி மீட்டி எடுக்க இல்ல அதை திருப்பி புதுப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும், யாருக்கெல்லாம் என்னன்னா நரம்பு பாதிப்பு இருக்கா இல்லையான்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நரம்பு பாதிப்புனா ஏதோ இழுக்கிறது மட்டும்தான் நரம்பு பாதிப்புகள். அதையும் தாண்டி என்னென்ன நிலைகள்ல நரம்பு பாதிப்பு. ஸோ இந்த நரம்பு பாதிப்புக்கு முக்கியமான சத்துக்கள் என்ன? இந்த சத்துக்கள் நம்ம உணவுல நமக்கு கிடைக்காமல் போனதற்குரிய காரணம் என்ன? என்ன உணவு எடுத்தா இந்த சத்துக்கள் நமக்கு நல்ல ஒரு இதா அவைலபிள் ஆகும்? அதே மாதிரி இதற்கு ஒரு அற்புதமான குடிநீர் நம்ம வீட்டுல என்ன ப்ரிப்பேர் செய்து எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆக்சுவலா நரம்பு அப்படிங்கிறது மனிதனுடைய உடலில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யூஸ்வலா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஹார்ட்டை கூட எடுத்துட்டு திருப்பி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எல்லாவற்றிற்கும் ஒரு கால அவகாசம் இருக்கு. ஆனா மூளை அப்படிங்கிறது டெத் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ என்னதான் ஹார்ட் துடிச்சாலும் எதுனாலும் பயன் கிடையாது. ஸோ அதனால அந்த மூளைக்கு ஆக்சுவலா இந்த நரம்பு மண்டலமே என்ன அப்படின்னா, நியூரான் அப்படிங்கக்கூடிய ஒரு செல்கள் பயங்கரமா சேர்ந்து ஒரு கண்டினியூட்டியா ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணி தான் ஒரு நரம்பு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த நரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கடத்துறது, நமக்கு வெளியிலிருந்து ஒரு விஷயத்த நமக்குள்ள கொண்டு அதற்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய வேலைகளை பண்ணுது. சரி, நமக்கு நரம்பு பாதிப்படைஞ்சிருக்கா அப்படின்னா என்னென்ன மாதிரி இருந்தா இவங்களுக்கெல்லாம் நரம்பு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு முதலில் பார்த்தோம்னா, வலி, ஸோ பெயின் அப்படிங்கிறது. இது குறிப்பா என்ன பார்த்தீங்கன்னா, சயாட்டிக் நர்வ், நம்ம இடுப்பு பகுதியில கம்ப்ரெஷன் இருந்ததுன்னா இடுப்பிலிருந்து வரக்கூடிய அந்த பேராசன நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சயாட்டிக் நர்வ். ஸோ அது தாபிதம் அடைஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வலி வரும். இதுல வலி பார்த்தீங்கன்னா இடுப்புல ஸ்டார்ட் பண்ணி பக்கவாட்டுல போய் சைட்ல போய் கால்ல இறங்கி பின்னாடி குதிகாலில் இதாகும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மூட்டு வலின்னு சிகிச்சை பார்த்து கொண்டே இருப்போம். ஆனா அவங்களுக்கு அங்க பிரச்சனை இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு இருக்கும். ஸோ இடுப்புல இருக்கக்கூடிய அந்த சயாட்டிக் நர்வ் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு நரம்பு பிரச்சனை. அடுத்து ரெண்டாவது, நம்ம நரம்புனாலே நமக்கு தெரியக்கூடியது கை கால்களில் நடுக்கம் ஏற்படுது. ஸோ எங்கேயாவது நமக்கு நடுக்கம் மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு நரம்பு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நிறைய பேருக்கு எடுத்தோடனே கை கால்கள் தெரியாது. நார்மலா நாக்கை நீட்ட சொன்னோம்னாலே அவங்களுக்கு என்னன்னா, நார்மலா நாக்கை நீட்ட முடியாது. அப்படியே நாக்கு பாத்தீங்கன்னா நடுக்கம் ஏற்படும். ஸோ அவர்களுக்கும் நரம்பு பிரச்சனை இருக்கு, பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாருங்களா, ஏடிஹெச்டி அப்படின்னு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுவானாலும் சரி, ஓசிடின்னு சொல்லக்கூடிய, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு அதுக்கு ஹைப்பரா ரியாக்ட் ஆவாங்க பாத்தீங்களா, இவர்களுக்கும் நரம்பு பிரச்சனை தான். என்ன காரணம் அப்படின்னா, எல்லோருக்குமே தெரியும், இப்ப நமக்கே ஒரு விஷயம் தெரியும், இங்க இது இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கணும், பட் அது அங்க நம்ம வெளி சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நம்மளால பகுத்தறிய முடியுது. அந்த பகுத்தறிய முடிய தன்மை அந்த நரம்புகள் பலகீனமாகறனால அவங்க டக்குன்னு அதுக்கு என்ன பண்ணிடுறாங்க, ரியாக்ட் ஆயிடுறாங்க. ஸோ இவர்களுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரம்புகள்ல பிரச்சனைகள் இருக்கு. இதை அல்லாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. அதாவது மூளை முதுகு தண்டுவடம் அல்லாது இதிலிருந்து வெளிப்புறமாக இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்படும். ஸோ அப்ப பாதிக்கப்படும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளங்கை உள்ளங்கால்கள்ல எரிச்சல், வலி போன்றவை ஏற்படும். இல்ல மற்ற உறுப்புகள்லயும் எரிச்சல் போன்றவை வரப்படும். ஸோ அதை யூஸ்வலா பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லுவாங்க.
அது சர்க்கரை நோயிலையும் இருக்கலாம். ஸோ அப்ப வந்து என்னன்னா, அவர்களுக்கும் நம்ம நரம்பு பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு தெரியணும். தூக்கமின்மை. ஸோ தூக்கமின்மை வந்து அதுவும் நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அந்த கால்கள் வந்து ஒரு ஒரு இடத்தில் இல்லாம சில பேர் என்ன பண்ணுவாங்க, நைட்டு தூங்குறப்ப இது பண்றப்பலாம் இப்படி ஒரு மாரி ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. பெருவிரல் கால் பெருவிரல் இது மட்டும் இப்படி வந்து இருப்பாங்க. ஸோ யூசுவலா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டிக் அமிலம் வந்து நம்ம தசைகள்ல வந்து அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்படி நார்மலாவே நம்ம ஒரு எக்ஸர்சைஸ் ஆக்டிவிட்டி பண்ணா இருக்கும். கொஞ்சம் இதாய் சுரக்க ஆரம்பிக்கும். ஆனா அது ப்ராப்பரா நமக்கு வெளித்தள்ளப்படாமல் அதிகமாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்புகள் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாரி பல காரணங்கள் இருக்கு. இது இல்லாம ஒரு சுவாசிக்கணுமா? இல்ல இருதய துடிப்பு சீரா இருக்கணுமா? வயிற்று பகுதியில அமில சுரப்பு சீராக இருக்கணுமா? இதுவும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. குறிப்பாக வயிற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேகஸ் நர்வ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் யூசுவலா சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். இங்க நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் அப்படின்னு தெரியாம அல்சருக்குரிய மாத்திரைய சாப்பிடுறது, இல்ல செரிமானம் சீரா இருக்க மாரி உணவு முறைகள் எடுக்கிறது, நரம்புகளை வந்து புதுப்பிக்கிற மாதிரி, இல்ல நல்ல ஸ்ட்ரென்தனிங் பண்ற மாதிரி நம்ம வந்து சிகிச்சை வந்து மேற்கொள்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து இருந்தது, சிம்ப்டம்ஸ் இருந்தது அப்படின்னா, நமக்கு நரம்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க நரம்பு இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் இருக்கப்ப, யூசுவலா நமக்கு விட்டமின் பி12 தான் நெனைப்போம். பட் அதே அளவுக்கு முக்கியமான ஒரு வைட்டமின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் பி1 தயாமின் அப்படிங்கக்கூடிய ஒரு வைட்டமின். இத பெருசா நம்ம வந்து தனித்துவமா வந்து நினைக்கிறதில்ல. ஆனா இந்த நரம்பு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா, இந்த அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு என்னன்னா, ஏதாவது ஒன்று, ஒன்றை மாற்றி ஒன்று ஏற்படும். ஆனா நம்ம வேற எதுக்காவது நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டுட்டு இருப்போம். இந்த சத்துக்கள்லாம் நம்ம உணவுல எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு உறிஞ்சப்படுறதுக்கு, இல்ல நம்ம உடம்புல தக்க வைக்கிறதுக்கு எது தடையா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது மது. ஸோ ஆல்கஹால் யார் எடுக்கிறாங்களோ, நான் சொன்ன இந்த சிம்ப்டம்ஸ் வந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நிறைய இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு விட்டமின் பி1 சத்து குறைபாடு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து என்னதுன்னா, காஃபி, டீ. யூசுவலா என்னன்னா, இதனாலயும் இதுல வந்து கஃபீன் வந்து இருக்கும். இது நரம்புகளை பாதிக்கடையும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் பி1 சத்து இருக்கு பார்த்தீங்களா? அத உறிஞ்சுறதுக்கு வந்து இது ஒரு ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். ஸோ அப்ப இந்த பழக்கத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கைவிடணும். என்ன டாக்டர் இத போய் பழக்கமா இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்த இல்ல நம்மளால இல்லாம முடியல, நம்ம அதுக்கு அடிக்ஷன் ஆயிட்டோம்னாலே, அது பழக்கம் தான். இந்த நேரத்துல என்னால காஃபி குடிக்காம இருக்க முடியாது. காஃபில தான் நான் உயிர் வாழ்றேன் அப்படின்னா, அதுவும் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? ஆல்கஹால் அதுக்கு ஈக்குவலானது. ஸோ அத விடணும். அடுத்து 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரீஃபைன் பண்ணப்பட்ட கார்போஹைட்ரேட். ரீஃபைன் பண்ணப்பட்ட கார்போஹைட்ரேட் என்ன அப்படின்னா, வெறும் மைதா மற்றும் கிடையாது. இன்னைக்கு வெள்ள வெளேர்ன்னு இருக்கக்கூடிய அரிசி இருக்கு பார்த்தீங்களா? அதுல செய்யக்கூடிய இட்லி கூட ஒரு ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து ரீஃபைன் பண்ணது. அதாவது எல்லா சத்துக்களையும் நீக்கிட்டு, வெறும் மாவு சத்த மட்டும் வச்சிருக்கக்கூடிய உணவுகள வந்து இது பண்ணும். இது மாரி சர்க்கரை நோயாளிகளுக்கு நார்மலா இந்த சத்துக்கள் ஏன்னா சர்க்கரை டைப் 2 சர்க்கரை நோய்ங்கிறதே செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். அவர்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து இந்த சத்துக்கள் உறிஞ்சப்படாது. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். அடுத்து சில சமயம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா சில விஷயங்கள் நம்ம லைஃப் ஸ்டைல்ல வந்து ஃபாலோ பண்ணுவோம். உணவு முறை. ஆனா அதுவே நமக்கு பிரச்சனை ஆயிரும். அந்த மாதிரி என்ன அப்டின்னா, இன்னைக்கு நெறைய பேருக்கு நம்மிடம் வந்து உலர்ந்த பழங்கள் வந்து சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் வந்து இருக்கு. ஆக்சுவலா அது நல்லதுதான். அது பிரச்சனை கிடையாது. பட் இந்த உலர்ந்த பழங்கள வந்து என்னன்னா, பிரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக சல்ஃபைட் அப்படிங்கக்கூடிய கெமிக்கல் வந்து சேர்ப்பாங்க. இந்த சல்ஃபைட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விட்டமின் பி1 சத்த வந்து உறிஞ்சுவதற்கோ, இல்ல தக்க வைத்துக் கொள்வதற்கோ ஒரு தடைக்கல்லா வந்து இருக்கும். அதே மாரி ஃபைட்டேட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், நெறைய வந்து அந்த ஃபைட்டிக் அமிலம் இருக்கக்கூடிய உணவுகள் ஹோல்சம்மா நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் நமக்கு வந்து உறிஞ்சப்படாது சத்து. இப்ப இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தானியமே எடுக்கிறோம். முழு தானியம் எடுக்கிறோம். அத அப்படியே எடுக்காம ஊற வச்சுட்டோ, இல்ல முளை கட்டியோ, இல்ல புளிக்க வைத்து ஃபெர்மென்டேஷன் பண்ணி எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா, அந்த சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஏனைய சத்துக்கள், ஒரு இரும்பு சத்து கூட கிடைக்கும். இல்ல அப்படின்னா அது ஃபைட்டேட்ஸ் இருக்கும். அது நம்ம மற்ற உணவுகள்ல இருக்க சத்த வந்து
நம்ம உடம்புல ஒட்ட வைக்காதபடி பண்ணும். அடுத்து ரொம்ப இந்த சத்து இன்னைக்கு குறைப்பதற்குரிய காரணம் என்னன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். இன்னும் டாக்டர் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறனால இது குறையுதானா? ஆன்டிபயோட்டிக்னால கிடையாது. ஆன்டிபயோட்டிக் அபியூஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு சளி இல்ல ஏதாவது ஒரு நோய் நிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல் நிலையா வந்து என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சில பேர் டாக்டர்கிட்ட போய் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு டாக்டர் நமக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, போடுவோம், நல்லாயிடும். மருத்துவரிடமே போறது கிடையாது. நம்மளே மெடிக்கல் ஷாப்ல கேட்டு ஓடிசியா ஓவர் தி கவுண்டரா வந்து என்ன செய்யறது, மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுறது. இதனால வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிவது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகி சத்துக்கள் உறிஞ்ச விடாது. ஸோ அதனால நம்ம நரம்புகள் நல்ல பலமா இருக்கணும். இல்லை எனக்கு பலகீனமாக மாதிரி தெரியுதுன்னா இந்த சொன்ன தப்புக்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த சத்துக்கள் கிடைக்க எந்த உணவு சிறப்பா இருக்கும் அப்படின்னா முதல் நிலையா வந்து அசைவம் நல்ல பலன் தரும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பன்றி இறைச்சி போன்றவை வந்து பாத்தீங்கன்னா நல்ல விட்டமின் B1 சத்து இருக்கு. சைவம் ஆகும் பொழுது நட்ஸ்லயும் விதைகள்லயும் நல்ல B1 சத்து இருக்கு. அதுல குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக்ஸின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல இருக்கு. அதே மாதிரி சூரியகாந்தி விதைகள்ல இருக்கு. பிஸ்தா பருப்பு இது போன்றதுல இருக்கு. அப்ப இந்த விட்டமின் B1 சத்து கிடைக்கணும்னா நார்மலாவே நம்ம சீட்ஸ் பத்தி பதிவுகள் போட்டிருப்போம். அப்ப இந்த சீட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. கூட வந்து நம்ம என்ன செய்வோம், பிஸ்தாவும் சேர்த்து ஊற வச்சு நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல பலன் தரும். அது மாதிரி தானியங்கள் முழுதாக இப்போ ஒரு கேழ்வரகே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கேழ்வரகு எடுக்கும் பொழுது நார்மலா அதை ஊற வச்சு அந்த மாதிரி வந்து நம்ம சமைத்து எடுக்கணும். இல்ல முளைக்கட்டி அதை பவுடரா வந்து அரைச்சுக்கணும். கேழ்வரகு ஏதாவது அடை கூழ் அந்த மாதிரி வந்து செய்யறதுக்கு. இல்ல கூழ் மாதிரி கஞ்சியா காய்ச்சி குடிக்காம புளிக்க வச்சு அது மாதிரி ஃபெர்மெண்டேஷன் பண்ணி கூழா குடிச்சோம் அப்படின்னா நல்ல வந்து நமக்கு பலன் தரும். அதனால தானியம் வந்து முழு தானியமா வந்து எடுக்கணும். ஸோ இந்த உணவு முறைகள்லாம் நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு சிறப்பான அளவு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இந்த விட்டமின் பி சத்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நரம்புகள் பாதிக்கப்படுதுன்னா ஜென்ரலாவே நம்ம வீட்டில் எடுக்கக்கூடிய ஒரு குடிநீர் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை உளுந்து குடிநீர் அப்படின்னு. இதுக்கு தண்டுக்கீரை நல்லா ஒரு 2 கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். அது கூட வந்து கருப்பு உளுந்து நல்லா 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதற்கு என்ன பண்ணணும்னா உளுந்த இரவே வந்து ஊற வச்சிடணும். நல்லா ஒரு கொஞ்சம் தண்ணியில ஊற வச்சுட்டு மறுநாள் காலை இதையும் அதையும் போட்டு நல்லா ஒரு 500 ml தண்ணீர், அதனுடன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு ஒரு 150 ml வத்துற வரைக்கும் நல்லா பாயில் பண்ண விட்டு வடிகட்டி தொடர்ந்து காலையில் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நரம்பு நல்லா பலப்படும். ஸோ இதுல உளுந்து அப்படிங்கிறப்ப உளுந்துல வந்து நல்ல ரிச்சா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் B1 சத்து வந்து இருக்கும். ஸோ உளுந்துனாலே அதனாலதான் யூஸ்வலா சொல்லுவாங்க இடுப்பு வலியா உளுந்து சாப்பிடுங்க அப்படின்னு. அதே மாதிரி கை கால் வலிக்கு எக்ஸ்டர்னலா கூட உளுந்து தைலம், நம்ம சித்த மருத்துவம்னா உளுந்து தைலம் சொல்லுவோம். அதே மாதிரி ஆஹ் ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்னா மாஷ தைலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த தைலம். ஸோ உளுந்துக்கும் நரம்புகளுக்கும் குறிப்பாக தசையை வந்து நல்லா வந்து பலப்படுத்தும். அப்படிங்கிறப்ப நல்ல பலன் தரும். இந்த தண்டுக்கீரை எதற்காக அப்படின்னா தண்டுக்கீரையில மெக்னீசியம் சத்து வந்து இருக்கு. நார்மலாவே ஒரு நரம்புகள் நல்லா வந்து சீரா இயங்கணும்னா அதுக்கு மெக்னீசியம் சத்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலதான் இந்த காம்பினேஷன் ட்ரிங்கை நம்ம டெய்லி காலையில தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும் பொழுது நமக்கு அந்த நரம்புகளோட அந்த பலகீனம் அது வந்து குறையிறது தெரியும். இன்னொரு விஷயம் நம்ம உணவா எடுத்தா கூட அந்த உணவுல இருந்து முழுமையாக வந்து அது உறிஞ்சப்படும். அந்த சத்தும் வந்து உறிஞ்சப்பட்டு நமக்கு ஈஸியா பயோ அவைலபிள் ஆகும். ஸோ அதனால நரம்புனாலே ஏதோ ஒரு சாதாரண விஷயம் வெட்டுறது மற்றும் நரம்புன்னு நினைக்க கூடாது. நடுக்கம் மற்றும் நரம்புன்னு கிடையாது. அதையும் தாண்டி நம்ம சிந்திக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் இருதயம் துடிப்பதற்கும் சுவாசத்திற்கும் அமில சுரப்பிற்கும் வயிற்றில் உள்ள அமில சுரப்பிற்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது கிடைக்க தடையா என்ன இருக்கோ அதை நீக்கிட்டு சத்துள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் பலமாக இருக்கும். நரம்புகள் பலமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எலும்புகள் தசைகள் எல்லாம் பலமா இருக்கும். சீரிய சிந்தனை வந்து இருக்கும். நன்றி.